இது காலத்துக்கும் அழியாம நான் விசுவாசிக்கிறேன் பாஸ்டர். இதுக்கு மேல ஒரு ஊழியக்காரரை ஒரு என்ட்ரி எடுக்கணும்னா கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் என்ன டாலண்ட் அதை வெளிப்படுத்தணும் என்பதை இந்த என்ட்ரி மூலியமா நிறைய பேர் இதை செய்வாங்க. டைட்டில் ஒரு ஊழியத்துக்கு வந்ததே அது பிரெயின் ஃபீவர், மூளை காய்ச்சல் நிமித்தமாக எங்கள் அப்பா, எங்கள் அப்பாவோட சகோதரி, எங்கள் அப்பாவுடைய தம்பி 3 பேரும் மூளை காய்ச்சலில் அவஸ்தைப்பட்டு இவங்க 3 பேர் இறந்துருவாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா கிட்ட பொட்டி ரெடி பண்ணிடுங்க அடக்கம் பண்ணுறதுக்கு. இதுக்கு சின்ன அறை தான், ஒரு 5 கஞ்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த காலத்தில் அந்த அறையில் அப்பா படுத்துக்கிட்டு இருக்கும்போது வெள்ளை அங்கி தரித்தவர் ஒருத்தர் உள்ளே வந்தாராம். அப்பா கிட்ட தான் வராராம். இங்கே இந்த சைடு அத்தை படுத்துருக்குறாங்க, இந்த சைடு சித்தப்பா படுத்துருக்கு, நடுவில் அப்பா இருக்காங்க. அந்த வெள்ளை அங்கி தரித்தவர் அப்படியே அப்பாவுக்கு நேரம் வந்துக்கிட்டே இருக்கிறாமோ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு நேரத்துக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவன் தந்த ஒரு மகாபெரிய மகத்துவமான கிருபை என்ன என்று சொன்னால், மதிப்புக்குரிய பாஸ்டர் நத்தானியல் டொனால்ட் அவர்கள் நம்ம சபையில் இருப்பது நான் நிச்சயமாய் ஆண்டவரை துதிக்கிறேன். கர்த்தர் கொடுத்த ஒரு நல்ல தேவதாசர். ஆமென். நான் அவரோடு கூட சில மணி நேரம் பேசும்போது, அவரோடு கூட சில நிமிடங்கள் அவரோடு கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது உண்மையாகவே கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். எங்கள் ஜீசஸ் ரிவைவல் சபையின் சார்பாக இன்றைக்கு நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் இடத்துல பல காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். அவருடைய வாழ்க்கையில் தேவன் செய்த அற்புதங்கள், அநேக சாட்சிகள், கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிற பாதைகளை குறித்து நாம் நல்ல கவனமாய் தெளிவாய் கூட நம்ம கேட்க போகிறோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நான் விசுவாசிக்கிறேன் அவர் நிமித்தமாய் கர்த்தர் இடைப்பட்ட பாடல் வரிகளில் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க. இன்னைக்கு அநேக திருச்சபைகள் அந்த பாடலை கேட்டு நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம், துதித்து கொண்டு இருக்கிறோம். உண்மையாகவே ஒரு சந்தோஷத்தின் நேரத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். சரிங்க, நான் அதிகமாக நேரம் நான் எடுத்துக்கொள்ளவில்லை. இன்றைக்கு நம்ம மத்தியில் மரக்கல் இன்டர்நேஷ்னல் சர்ச் சார்ந்த கோயம்புத்தூர் பகுதியில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற அன்பான தேவதாசர் பாஸ்டர் நத்தானியல் டொனால்ட் அவர்களை நாம் வரவேற்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நாம் அவருக்கு நேராய் அவரை நாம் பார்க்கும்போது கர்த்தருடைய பிரசன்னத்தை நிச்சயமாய் நாம் உணர்வோம் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். பாஸ்டர், ரொம்ப சந்தோஷம் நீங்க இன்னைக்கு சபையில இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆமா பாஸ்டர், நம்ம தேவ பிரசன்னத்தோடு கூட நம்ம ஆரம்பிக்கலாம். பாஸ்டர், நன்றி அப்பா. உடைய கிருபை எவ்வளவாக எங்களை சுமந்து வந்ததை நினைத்து நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உங்களை எத்தனையோ நாட்களில் மறந்துருப்போம். ஆனால் நீங்கள் எங்களை மறக்காமல் இவ்வளவாய் நடத்திட்டு வந்து வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை, நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலகுவதில்லை, தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொன்னீங்கப்பா. இன்னைக்கு நாங்கள் உங்களை பார்த்து சொல்கிறோம், உண்மை நான் மறக்கவே மாட்டேன். ஒரு அழகான ஒரு பழைய பாடல் சொல்லுது இவ்விதமாக, என் கூட சேர்ந்து பாடுவீங்களா? அல்லேலூயா, உம்மை மறவேனா, உம்மை மறவேனா, என் ஏசையா உம்மை மறவேனா, என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே, என் ஏசையா உம்மை மறவேனா. எந்த மனுஷனும் தாழ்வுல நினைக்க மாட்டாங்க, எந்த மனுஷனும் நீ உடைஞ்சு போகும்போது நினைக்க மாட்டாங்க. உங்ககிட்ட பணம் இருக்கும் பொழுது, புகழ் இருக்கும் பொழுது, சந்தோஷமா இருக்கும் போது தான் இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் உன்னை தாழ்வுல நினைத்து உன்னை அன்பு வைத்ததுனால எங்கூட சேர்ந்து கையை தட்டி ஆசையா நன்றி 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 அப்பா. டாடே, உம்மை மறவேன் நான், உம்மை மறவேன் நான், என் ஏசையா உம்மை மறவேன் நான்,
என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே என் ஏசையா உம்மை மறவேனா உம்மை மறவேனால் சொல்லு உம்மை மறவேனால் என் ஏசையா உம்மை மறவேனா ஏன் தெரியுமா என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே என் ஏசையா உம்மை மறவேனா இதுதான் முக்கியம் பாடுவீங்களா என் வாழ்வில் நீர் செய்த எண்ணில்லா நன்மைகள் 1000 அதற்கு மேலையா என் வாழ்வில் நீர் செய்த எண்ணில்லா நன்மைகள் 1000 அதற்கு மேலையா 1000 அதற்கு மேல யோசியே 1000 அதனால தான் டாடி உம்மை மறவேனா உம்மை மறவேனா என் ஏசையா உம்மை மறவேனா என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே என் ஏசையா உம்மை மறவேனா எத்தனையோ வாட்டி ஆபத்து சூழ்நிலை நேரத்துல அந்த ஆபத்துக்குள்ள நீ மாட்டுகிற சிச்சுவேஷன்ல என் ஆண்டவர் இஸ்ரவேலின் ஜனங்களை வழி நடத்துவது போல உனக்கு கேடகமும் உனக்கு பட்டயமுமாயிருந்து பகலில மேக ஸ்தம்பமும் இரவில் அக்கினி ஸ்தம்பமுமாயிருந்து நடத்தினாரே அந்த தேவட 2 கரத்தை உயர்த்தி இருக்கிற இடங்கள்ல எந்த இடத்துல நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம் என் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே நான் நினைச்ச அந்த பிரச்சனையில நான் முடிஞ்சு போயிருவேன் அந்த செங்கடலுக்குள்ள மாட்டிடுவேன் நினைச்சேன் ஆனா அரணான கோட்டையாய் எனக்கு துருகவுமாய் நான் நம்புகிற கர்த்தராய் இருந்தீரே சங்கீதம் 91 வாசிக்கிறோம் எனக்கு துருகவுமாய் இருக்கிறார் எனக்கு கேடகமா இருக்கிறார் அந்த தேவன ஆசையா ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கண்மலையும் மீட்பரும் நீரானையா ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கண்மலையும் மீட்பரும் நீரானையா கண்மலையும் மீட்பரும் நீர்தானை டாடி நீங்கதான் கண்மலையும் மீட்பரும் நீங்கதானையா உம்மை மறவேனா உம்மை மறவேனா என் ஏசையா உம்மை மறவேனா என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே யாரு நினைக்காத போது என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே என் ஏசையா உம்மை மறவேனார் உம்மை மறவேனார் உம்மை மறவேனார் என் ஏசையா உம்மை மறவேனார் என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே என் ஏசையா உம்மை மறவேனா சூப்பர் பாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். ஒரு இன்ட்ரோடக்ஷன்ஸே வந்து தெய்வ பிரசன்னத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னால் இது காலத்துக்கும் அழியாமல் நான் விசுவாசிக்கிறேன் பாஸ்டர். இதுக்கு மேலே ஒரு ஊழியக்காரரை ஒரு என்ட்ரி எடுக்கணும்னா கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த ஃபஸ்ட்டு என்ன தாளத்தை அதை வெளிப்படுத்தணும் என்பதை இந்த என்ட்ரி மூலியமாக நிறைய பேர் இதை செய்வாங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். பாஸ்டர், எனக்கு ஒரு 2 கேள்விகள் நான் உங்கள் மத்தியில் கேட்க நான் ஆசைப்படுகிறேன். ஒன்று, தகப்பன் வந்து பல ஆண்டுகளாய் ஊழியங்களை செய்துட்டு இருக்காரு. பல தேவ மனிதர்கள் அவர் கர்த்தருடைய இன்னைக்கு ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிற அநேக தேவதாசர்கள் தகப்பனோடு கூட இணைந்து வெளியே வந்து இன்னைக்கு உலகத்துல பல இடங்கள்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. தகப்பன் ஊழியத்துக்கு வரக்கூடிய காரணம் என்ன பாஸ்டர்? முதலாவது பாஸ்டர் சாம் சுரேஷ் பிரதருக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அவள் சபைக்காக, ஜீசஸ் ரிவைவல் சர்ச்சுக்காக துதிக்கிறேன். நிலையாத நேரத்தில் கர்த்தர் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். நிலையாத நேரத்தில் ஆண்டவர் இந்த திட்டத்தை தீர்மானம் பண்ணி கொண்டு வந்து இதில் பிளானே நாங்கள் பண்ணலை. ஆனால் கர்த்தர் திடீர்னு ஆண்டவர் அவருக்கு ஏவினதுனால அன்பு ஊழியக்காரரை நான் இப்போ தான் சந்திக்கிறேன். முகமுகமாய் ஃபோனில் தான் பேசியிருக்கிறேன். இன்றைக்கி தான் நேரில் பார்த்து காரில் ஏர்போர்ட்லேருந்து இங்கே வர வரைக்கும் அவர் கூட காரில் பேசிக்கிட்டு இருந்ததில்
ஆண்டவருடைய தரிசனம் நிறைந்த ஒரு தாசர். ஆண்டவர் ஒரு மேலே பெரிய தரிசனம் வைத்திருக்கிறார். அதில் இப்போதான் 20% அவர் செய்திருக்கிறார். அவரோட திட்டங்கள் இன்னும் ஏகப்பட்டது இருக்குன்னு ஆண்டவர் சொல்கிறார். அது எல்லாவற்றையும் கைக்கூடி வர செய்வார் பாஸ்டர். அதனால் நல்ல போதகரை கத்தர் இந்த பெங்களூர் பட்டணத்துக்கு கொடுத்துருக்கிறார். அவர் வரும்போது பெருமைக்காக சொல்லலை, நாங்கள் உட்காந்து ஒரு இடத்துல லைட்டாக ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடும் போது சொன்னார், நான் என்ன லாக்டவுன் இருந்தாலும் ஐயோ பிரதர் என்ன இது இருந்தாலும் பாஸ்டர், நான் தான் அதிக கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறேன். இது ஒரு பெருமைக்கு இல்லை, அது ஒரு தாகம், அது ஒரு கிருபை, அது அவருடைய தரிசனம். எந்த லாக்டவுன் தான். ஆமாம் பாஸ்டர்ஸ் எல்லாம் சபை தமிழ்நாட்டிலாம் போன வாரம் தான் சபை திறந்துருக்குறாங்க. ஐயா சொல்கிறாரு எவ்வளோ ஏன்னா நாங்கள் அப்பா அவர் கேட்ட கேள்வி, அப்பா நிறையா ஊழியக்காரங்களை பார்த்ததுனால அந்த ஊழியக்காரங்களை கூப்பிட்டு நடத்துறதுனா என்னன்னு தெரியும். அந்த தரிசனத்தை கத்தர் அன்பு போதகர் கொடுத்துருக்கிறார். அதனால் உங்களை நான் வாழ்த்துறேன் எங்கள் சபையின் சார்பாக, ஊழியத்தின் சார்பாக. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வரேன். அப்பா ஊழியத்துக்கு வந்தது அவருடைய புக்கு ஒன்று எழுதியிருப்பார், மரண தருவாயில் அழைத்த இயேசு. ஓகே, அதுதான் அப்பாவோட டைட்டில். அவர் ஊழியத்துக்கு வந்ததே அந்த பிரெயின் ஃபீவர், மூளை காய்ச்சல் நிமித்தமாக எங்கள் அப்பாவோட சகோதரி, எங்கள் அப்பாவுடைய தம்பி 3 பேரும் மூளை காய்ச்சலில் அவஸ்தைப்பட்டு இவங்க 3 பேர் இறந்துருவாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா கிட்ட பொட்டி ரெடி பண்ணிடுங்க அடக்கம் பண்ணுறதுக்குன்ட்டாங்க. சரிங்க. எங்கள் அப்பா ஊழியத்துக்கு வரல. அப்போ அப்பா ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ எங்கள் அத்தையும் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க. எங்கள் சித்தப்பா அவரும் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க. 3 பேர் அந்த அறையில் போட்டு எங்கள் டாக்டர்ஸ் பார்த்துட்டு என்ன பண்ணலாம், இல்லை நீங்கள் பெட்டிக்கு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாலாம் வெளியே பெட்டிக்கு எல்லாம் சொல்ல போயிட்டாங்க. பிரெயின் ஃபீவர் ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றா ஃபிட்ஸ் வந்துடும், இல்லைனா ஸ்ட்ரோக் வந்துடும், இல்லைனா செத்துருவாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்லிட்டாங்க, செத்துரும், ஏன்னா ஃபுல்லி இன்ஃபெக்டட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே இவர் ரொம்ப அஃபெக்ட் ஆன உடனே அப்படியே கண்ணை மூடிட்டு குளிர் உடம்பெல்லாம் நடுங்குச்சான். அந்த ஃபீவரில் நடுங்கிட்டே இருக்கிறாங்க 3 பேரும். நடுங்கிட்டே இருக்கும்போது டோரெல்லாம் பூட்டி இருக்கு. சின்ன அறை தான், ஒரு 5 வச்சுக்கோங்க. அந்த காலத்தில் அந்த அறையில் அப்பா படுத்துக்கிட்டு இருக்கும்போது வெள்ளை அங்கி தரிச்சவர் ஒருத்தர் உள்ள வந்தாராம். அப்பா கிட்ட தான் வராராம். இங்க இந்த சைடு அத்தை படுத்துருக்காங்க, இந்த சைடு சித்தப்பா படுத்துருக்கு, நடுவில் அப்பா இருக்காங்க. அந்த வெள்ளை அங்கி தரிச்சவர் அப்படியே அப்பாக்கு நேரம் வந்துகிட்டே இருக்காங்க. முகம்லாம் தெரியலையா. சரிங்க. நார்மலா ஒருத்தர் ஒரு ரெவரண்ட் வந்தா எப்படி இருக்கும், ஆமா அந்த மாதிரி வராராம். வந்துட்டு ஒரு கை எப்படி நீட்டினாங்கன்னா ஒரு கையில ஒரு வாசகம், பேசலாம் இல்லை, கையில ஒரு எழுத்து. சரிங்க பாஸ்டர். இந்த நிலையில் எனக்கு ஊழியத்திற்காக உன்னை அர்ப்பணிப்பையா. ஓ ஆமென். அப்படியே எங்கள் அப்பா அந்த கையவே பார்க்குறாராம். இந்த நிலைமையில ஊழியத்திற்கு உடனே வாயை திறந்து அர்ப்பணிக்கிறேன்னு சொன்ன உடனே 3 பேத்துக்கும் அப்பா கை வச்சு சொல்லிட்டாரு அர்ப்பணிக்கிறோன்ட்டு. இவருக்கு மட்டும் இல்லாம அங்கேயும் சொல்லிட்டாரு பக்கத்துல. சொன்ன உடனே அப்படியே காய்ச்சல் நார்மல் ஆகி அப்பா எந்திரிச்சு உட்கார ஆரம்பிச்சுட்டாராம். எந்திரிச்சு உட்கார ஆரம்பிச்சோன்னே அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு வரல அப்பா சின்ன வயசுல. அதுக்கப்புறம் 1986 ஆண்டவருக்காக திருப்பி எழும்பினார். ஓகே. அந்த ஒப்பு கொடுத்தது 1986 அப்பா ஊழியத்தை தொடங்கி கர்த்தருடைய நாமத்தில் கோவை பட்டணத்தில் கஷ்டப்பட்டு பேண்ட்டு கிழிஞ்ச பேண்ட்டை 10 வாட்டி தையலெல்லாம் போட்டு சமீபத்தில் 2 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி டிஎல்சியில் ஒரு மீட்டிங் நடத்தியிருந்தோம். அப்போ அப்பாவோட செருப்பு தைக்கிறதுக்கு ஒருத்தர் இருந்தாராம். ஓகே. டிஎல்சி சர்ச்சுக்கு முன்னால் அந்த சர்ச்சில் மீட்டிங் நடத்துகிறோம். இப்போ நடத்தினோடனே அப்பா தைக்கிறதுக்கு வைப்பாராம். மறுபடியும் பிஞ்சிருமா, ஒரு வாரத்தில் மறுபடியும் வருவாராம், மறுபடியும் பிஞ்சிருமா. அவரு அந்த ஐயா என்ன பண்ணாரா, இதுக்கு மேல இந்த செருப்பை தைக்க முடியாது, என்கிட்ட ஒரு பழைய செருப்பு இருக்கு, அதை போட்டு ஊழியத்துக்கு போப்பா, நீ ஊழியக்காரரா இருக்கனாலன்னு சொல்லிட்டு அந்த ஐயா 2 வருஷத்துக்கு முன்னால அந்த மீட்டிங் வராரு. எங்க அப்பா உடனே கூப்பிட்டு கடன் பண்ணாரு. அப்போ அந்த மாதிரி எல்லாம் கடந்து ஊழியத்துல அப்பா செய்ததுதான் இவ்வளவு பெரிய ஒரு காரியம். ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். இந்த அப்பாவுடைய சிச்சுவேஷனை நினைச்சு ஏதாவது நீங்க ஒரு பாடல பாடி இருக்கீங்களா பாஸ்டர்? அப்போ இப்படி எல்லாம் கடந்து வந்தார் தகப்பன். ஆமா. அந்த தகப்பன் இன்னைக்கு சுகத்தோட கூட வைத்து இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை மகிமையா இன்னைக்கு செய்ய ஒரு ஊன்றுகோலாய் இன்னைக்கு கர்த்தர் கோவை பட்டணத்துல வைத்திருக்கார். அது நிமித்தமா தான் இன்னைக்கு பாஸ்டர் நத்தானியேல நாங்க பார்க்கிறோம். இந்த சூழ்நிலை அறிந்து ஏதாவது ஒரு பாடல், பழைய பாடலோ இல்ல உணர்த்தி இருக்கிற பாடல் ஏதாவது இருக்கா? இதையும் கனெக்ட் பண்ணும், என்னோட லைஃபையும் கனெக்ட் பண்ணும். ஏன்னா நானும் ஒரு மரண தருவாயில அழைக்கப்பட்டேன். என்னோட சாட்சியை கேட்டிருப்பீங்க. அந்த எங்க அப்பா அம்மாவும் என்னை ஹாலில் போட்டு அழுது
இவ்வளோ ஊழியம் செய்கிற எங்களுக்கு இவ்வளோ பாடு தேவையா? அதே மாதிரி இன்னொன்று என் தங்கச்சிக்கும் நடந்திருக்கு. தங்கச்சிக்கு 2004 பட்டாசு மூஞ்சில வெடிச்சு, எங்க பெரியம்மா வீட்டில் போய் பட்டாசு வெடிச்சு மூஞ்சில என்ன பண்ணிட்டாங்க, அது இந்த புஸ்வானோன்னு சொல்லுவாங்க, ஃப்ளவர் பாட், அதை வந்த உடனே மூஞ்சில அடிச்ச உடனே என்ன பண்ணிட்டாங்க, அது வெந்திருக்கும். எங்க பெரியப்பா என்ன பண்ணிட்டாரு, டர்க்கி டவல்ல தண்ணியில் நினைச்சு தொடச்ச உடனே அந்த ஸ்கின் எல்லாம் இந்த டவல்ல வந்துருச்சு. பிழைக்கவே முடியாது, கண்ணெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க என் தங்கச்சிக்கு. அப்ப இதெல்லாம் நான் ரிலேட் பண்ணும்போது ஒரே ஒரு பாடல் நான் அடிக்கடி பார்த்து நன்றி சொல்லுவேன். நான் நடந்து வந்த பாதைகள் கரடுமேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. ஆனா ஒரு நம்பிக்கை மட்டும், தாங்கிக் கொள்ளுங்க, கரத்துல ஏந்தி கொள்ளுங்க டாடி, டாடி டாடி, தாங்கிக் கொள்ளுங்க, உங்க கரத்துல செல்லப்பா ஏசப்பா ஏந்தி கொள்ளுங்க. என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல, என் பலபலத்தால் படைக்க பார்த்தேன், படைக்க முடியல, என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல, என் பணபலத்தால் படைக்க பார்த்தேன், படைக்க முடியல, என் கால் பலத்தால் கடக்க பார்த்தேன், கடக்க முடியல, என் கால் பலத்தால் கடக்க பார்த்தேன், கடக்க முடியல, என் சுயபலத்தால் சாதிக்க பார்த்தேன், சாதிக்க முடியல. அதனால தான் உங்களுடைய பலன் வேணும் சொல்லி, நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல, தாங்கிக் கொள்ளுங்க, கரத்துல ஏந்தி கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க, கரத்துல ஏந்தி கொள்ளுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடுமேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். ஆமென் ஆமென். சூப்பர் பாஸ்டர். உண்மையாகவே இந்த பாடலை எழுதினவர் பாடும்போது அவருடைய வாழ்க்கையுடைய அந்த பாடுகளை தான் நம்மளால பார்க்க முடியுது. ஆனா அவர் எந்த நோக்கத்தோடு கூட அவர் எழுதினாரோ தெரியல. அந்த பாடல் யார் பாடினாலும் அவங்களுடைய பின்னணி அந்த வாழ்க்கையில ரிலேட் ஆகும். ஆமா, அது ஒரு பெரிய சாட்சியா இருக்கு. ஃபர்ஸ்ட் உண்மையா உங்களை பார்க்கும்போது நாங்கள் கூட உங்களை டிவியில் பார்க்கும்போது நாங்கள் நினைப்போம், அவருக்கு என்ன பார்க்குற அப்படிதான் நினைப்போம். ஃபஸ்ட்டு உண்மையை சொல்கிறேங்க, நான் உங்கள் ட்ரெஸ் ஸ்டைலு, நீங்கள் அந்த பாடுற அந்த ராகம், இவர் சங்கீதம்லாம் கற்றுட்டு கர்நாடிக்கெல்லாம் கற்றுட்டு தான் அப்படி தானே ஃபஸ்ட்டு நினைப்பாங்க. ஆமாம், நீங்கள் கர்நாடிக்கெல்லாம் கற்றுட்டு பாஸ்டருடைய அப்பா பெரிய பாஸ்டர், அவருடைய பெரிய உதவியில் இன்னைக்கு இவ்வளோ அழகாக தெரிகிறாரு. ஆனா உங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கண்ணீர், அந்த வேதனை, நீங்க கூட நாங்க கார்ல டிராவல் பண்ணும்போது சில காரியங்களை சொன்னீங்க. இது ஏன் பாஸ்டருக்கு நீடு அப்படின்றத சொன்னீங்க. சில பேர் தவறா புரிஞ்சு கொள்வாங்க. அதை நீங்க உங்ககிட்ட பேசுற வரைக்கும் தப்பாதான் புரிஞ்சுக்குவாங்க. ஆனா உங்ககிட்ட பேசிட்டாங்கன்னா ஏன் இதை நம்ம செஞ்சோம் அப்படின்ற உணர்வு கண்டிப்பா வந்துடும் பாஸ்டர். ஐ எம் சோ வெரி ஹாப்பி உங்ககிட்ட பேச என்னால உண்மையாவே என்னால அந்த ஃபீல் பண்ண முடியுது, அந்த பிரசன்ஸ் ஃபீல் பண்ண முடியுது பாஸ்டர். பாஸ்டர், எனக்கு இன்னொரு கேள்வி, நீங்க ஊழியத்துக்கு வரணும்ன்ற எண்ணம் உங்களுக்கு எப்போ வந்தது பாஸ்டர்? என்ன சூழ்நிலையில, எந்த சிச்சுவேஷன்? அப்பா
வந்து ஊழியக்காரர்ன்றதுனால வந்ததா, இல்ல உங்களுடைய வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு கொடுத்த அந்த தனிப்பட்ட முறையில அந்த ஊழியத்துக்கு நீங்க வரணும்ன்ற அந்த நோக்கம் எப்ப வந்ததுங்க பாஸ்டர்? டு பி ஆனஸ்ட், எனக்கு ஊழியத்துக்கு வரணுங்கிற நோக்கமே இல்லை. ஓ சூப்பர். எல்லா பாஸ்டருடைய சன்னும். ஐயோ, ஏன்னா அப்பாவும் பாஸ்டரு, ஆமாங்க, தாத்தாவும் பாஸ்டரு. சரிங்க பாஸ்டர். கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். ஓகே. நினச்சிக்குவாங்க ஊழியக்காரன் ஏதாவது கார் வந்துடும், இது வந்துடும். எங்கள் அப்பா நான் பிறந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா காரே வாங்கினாரு. அதுவும் என்ன நினச்சிக்குவாங்க, நிறைய பேர் நினச்சிக்காங்க என்ன விசுவாசி காணி கொடுக்குறாங்க வாங்குறாங்கன்னு. அது நம்ம ஆண்டவருக்காக எடுத்து வச்சிருவாரு. நான் ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாவுக்கு சேர்ந்து வாங்கின காரே எங்கள் அம்மா ஜுவல்ஸ்லாம் கழட்டிட்டாங்க அப்பா கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால். அந்த ஜுவல்ஸ்லாம் வச்சு தான் காரே வாங்கினாங்க. ஓகே. அதுலேருந்து வாங்கின கார் தான் இப்போ வரைக்கும் எல்லா காரும் அப்படி ஆடுறது கிருபையில் கொடுக்குறாரு. ஸோ நான் என்ன நினச்சேன், எங்கள் அப்பா கிட்ட சொன்ன ஒரே காரியம், எனக்கு இந்த ஊழியத்துக்கு வரணுன்ட்டு எல்லாம் அவசியமே இல்லைப்பா. ஏன்னா அவங்க டேமரின்னு, ட்ரம்மு, காடு, மலை, மேடு ஏறி 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 நம்மளும் இந்த மாதிரி தான் கஷ்டப்படணுமா? ஒரு நாள் சோறு இருக்கும், ஒரு நாள் பிரியாணி கிடைக்கும், இன்னொரு நாள் கஞ்சி தான் கிடைக்கும், இன்னொரு நாள் அதுவும் கிடைக்காது. ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு இப்போ சர்ச் மெம்பர்ஸோட வீட்டுக்கு போனால் பிரியாணி கொடுப்பாங்க. அடுத்த நாள் எங்கள் வீட்டுக்கு வந்தால் ஒன்றும் இருக்காது. ஒரு நாள் 500 ரூபா கொடுப்பாங்க, இன்னொரு நாள் 5000 ரூபா கொடுப்பாங்க, ஒரு நாள் ஒன்றுமே கொடுக்க மாட்டாங்க. அப்போ அப்பா கிட்ட நான் சொன்னேன், நான் ரொம்ப பிளான் பண்ணுவேன் நல்லா. எந்த காரியத்தை பண்ணாலும், ஒரு ஆண்டவருக்காக செய்யறாலும் சரி, இல்லை பர்சனலாக ஏதாவது செய்யறாலும் ரொம்ப பிளான் பண்ணுவேன். அப்போ நான் இது வந்து ஒரு நமக்கு ஒன்றுமே லைஃப்பில் இது செய்ய போகிறது கிடையாது. நம்ம ஆண்டவர் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். அப்பா பாஸ்டர், ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துருவோம், ஆண்டவருக்கு பயத்தோடு இருப்போம், நடுக்கத்தோடு இருப்போம். அதே போல் நம்ம வேலைக்கு போயிடுவோம், ஆராதனை அட்டன் பண்ணால் போதும். ஆமேன் போடும்போது நல்லா நம்மளும் நீட்டாக வந்து அட்டன் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் இருந்தேன். அப்போ 2012 தான் ஆண்டவர்கிட்ட என்கவுண்டர் பண்ணேன். 12 வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், இந்த மாதிரி நீங்கள் ஊழியத்துக்கு நான் வரணும்னு நினச்சிங்கன்னா, எங்கள் அப்பா என்னை வந்து ஊழியத்துக்கு வானலாம் கூப்பிடவே இல்லை, ஃபோர்ஸே பண்ணல. நீ வா, பண்ணு, பாடு. உண்மையாக சொல்ல போனோன்னா எங்கள் ஊழியத்துக்கும் என்ன டாமினேட் தான் பண்ணியிருக்கிறாங்க எங்கள் சர்ச்சிலேயே. அப்பா பயங்கரமான, நான் ஆனஸ்டாக தான் பேசுகிறேன். அப்பாவோட பயங்கரம். அப்பா எனக்கு பேடெல்லாம் வாசிக்க ரொம்ப பிடிக்கும். சர்ச்சில் டீம்லாம் இருக்கும், பேடு வாசிப்பாங்க, கீழே வாசிப்பாங்க. நான் போய் பேடை தொட்டால் திட்டிடுவாங்க, என்ன டேய் தொடாதரா அப்படின்னும். நான் போய் எங்கள் அம்மா மடியில் உட்காந்து அழுவேன், அம்மா என்னம்மா இப்படி பண்ணிட்டேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஒரு நாள் வரும் சாமி நீ தான் நிற்ப அப்படின்னு. எங்கள் அம்மா எல்லாம் ப்ராஃபிட் பயங்கரமாக ப்ரேயர்லேயே தான் இருப்பாங்க. எப்போ பாடினாலும் பைபிள் ப்ரேயர்லேயே தான் இருப்பாங்க. சரி வந்துடுவேன். அப்போ அதே மாதிரி போகிற இடத்துலலாம் கீபோர்டு ஸ்டப்பா கூட வருவாங்க, வர்ஷிப் லீடர் கூட இருப்பாங்க. அவங்களாம் பார்த்துட்டு நம்மள இதெல்லாம் சரி நமக்கு இதான் செட் ஆகாது போல அப்படின்னு விட்டுட்டேன். டாமினேட் தான் பண்ணியிருக்காங்க நம்மளை. எங்கள் அப்பா என்ன வந்து நீ பாடு, நீ வர்ஷிப் பண்ணு, உனக்கு நான் அது செய்கிறேன் இது செய்கிறேன், சிடி போடுறதுக்கு ஒன்றுமே சொல்ல. அவர் கம்பலும் பண்ணல, அவர் என் போக்கில் விட்டார். என்ன பண்ணுறியோ பண்ணு, ஆண்டவர் என்ன பண்ணுறேன். அப்போ 2012 நியூ இயர் சர்வீஸில் நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவர் ஏன்னா 2011 இப்போ பாடினோம் நடந்து வந்த பாதைகள், அந்த பாட்டு எழுதினவர் மோசஸ் ராஜசேகர் அங்கிள். அவர் இறக்குறதுக்கு முன்னாடி கடைசி எங்கள் மீட்டிங் வராரு மே மாதம் டிஎல்சியில். மே 1 நடத்தணும். அப்போது டயாலிசிஸ் கிட்னி சென்டரில் போய் டயாலிசிஸ் பண்ணிட்டு வராரு. எனக்கு அன்னைக்கு மட்டும் ஒரு ஆசை வந்துச்சு, பாட தெரியாது தான், இப்பவும் பாட தெரியாது, ஏதோ ஆண்டவர் கழுதைக்கு ஏதோ இது கொடுத்த ஞானமா என்னன்னு. அப்போ அந்த அப்பா கிட்ட அன்னைக்கு மட்டும் தான் கேட்டேன், காணிக்கைக்கு நான் ஒரு பாட்டு பாடுறேன். பாட்டு சரி ஓகே பாட்டு பாடுறேன்னு சொன்ன உடனே அப்பா பாடுனாரு. மோசஸ் ராஜசேகர் வந்திருக்காரு. அப்போ அந்த நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, தோல்வி எனக்கு இல்லை நான் தோற்றுப்போம், அந்த பாட்டு பாடிட்டேன். பாடி முடிச்சுட்டு அந்த ரூம் சைடில் ஒரு ரூம், அது மண்டபம், கல்யாண மண்டபம், அங்கே மணமகன் ரூம் இருக்கும், அங்கே டீ கொடுக்குறாங்க. நான் டீ குடிக்க போயிட்டேன். அவர் கண்ணு தெரியாது, அவர் தேடுறாரு, டொனால்டோட பையன் எங்கே பாடினாரு எங்கேன்னு. உடனே ரூம்குள்ள வந்து என்னை கூப்பிட்டாங்க, அங்கிள் கூப்பிட்றாரு. உடனே அங்கிள் இந்த மாதிரி சேரில் உட்காந்துருக்காரு. அப்போ நான் ஒரு 9th 8th தான் படிக்கிறேன், இல்லை ஒரு 10th படிக்கிறேன்னு நினைக்கிறேன், 10th 11th படிக்கிறேன், ஐம் நாட் ஷுவர். அப்போ அவர் மடி மேலே கை வச்சுட்டு முட்டி போட்டு அவர் உட்காந்துருக்காரு. கீழே உட்காந்துட்டேன், ஏன்னா மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, அவர் பேசுறது கேட்காதுன்னு சொல்லிட்டு அவர் கீழே அவர் சேரில் தான் உட்காந்து வர்ஷிப் பண்ணுறாரு, டயாலிசிஸ் பண்ணதுனால. அவர்கிட்ட போய் உட்காந்தோன்னா அவர் சொல்கிறாரு, சீக்கிரம் நீ ஊழியத்துக்கு வந்துடுவேன் அப்படின்னா. நான் அடுத்த வருஷம் வர போறேன்னு எனக்கு தெரியல. 11ல் சொல்றாரு, சீக்கிரம் நீ ஊழியத்துக்கு வந்துடுவேன். சரி அங்கிள், பெருமை மட்டும் உனக்கு வரக்கூடாது அப்படின்னாரு. அது எனக்கு ரொம்ப உலுக்கிருச்சு ரொம்ப எனக்கு. அப்போ எனக்கு ஐம் நாட் ஷுவர் வாட் இஸ் பெருமை, என்ன அழைப்பு, நம்ம என்ன அவ்வளோ பெரிய ஆளாக போகிறோம் அப்படின்ட்டுலாம் யோசிக்கும் போது ஒரு வார்த்தை பயங்கரமாக எனக்கு சொன்னார். எனக்கு பெருமை வந்துச்சு, ஆண்டவர் என் கண்ணியும் கிட்னியும் எடுத்தாரு. அந்த அந்த எனக்கு அந்த நைட்டு ஃபுல்லாக எனக்கு அது உறுத்திக்கிட்டே இருந்துச்சு.
சரி ஆண்டவரே, நான் அப்படி ஊழியத்துக்கு வந்தால் அன்னைக்கு ஒரு கன்ஃபஸ் பண்ணுறேன், எனக்கு பெருமை வரக்கூடாது, இது ஒன்று போட்டேன். அப்புறம் இவர் சொன்ன வார்த்தையை வச்சு என்ன ஜோம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போ அந்த 2011 முடிஞ்சிருச்சு. 12 தான் எனக்கு அந்த இன்சிஸ்ட் ஆகுது. யோசிக்கிறேன், ஒரு என்கவுண்டர் பண்ணிட்டு ஆண்டு நியூ இயர் சர்வீஸ் அப்பா சர்வீஸ் நடத்திட்டு இருக்கிறாங்க. நான் பின்னாடி இப்போ பசங்களெல்லாம் கூப்பிட்டு போய் பின்னாடி உட்காந்துருவோம். ஓகே, யூத் மியூசிக்னாலே அப்படிதான். நாங்கள் அப்படியே போய் பேக்கரிக்கு போகிறது, காஃபி குடிக்கிறது, பப்ஸ் சாப்பிட்றது, அப்புறம் வந்து ஏனோ தானே நிற்கிறது, அந்த மாதிரி நின்றுருக்கோம். எல்லா சபையில் எல்லா சபையில் அது அப்படிதான் அப்படிதான் அவங்க வந்து மியூசிக் டீம் ஒரு நமக்கு ஒரு ஓகே ஒரு இது மாதிரி. ஏன்னா நம்ம இதெல்லாம் வந்ததுனால நம்ம வந்து அதான் பாஸ்டர் பாடுவார், நம்ம மாஸ்டர் தான் வர்ஷிப் போடும், அந்த மாதிரி ஒரு அதனால தான் நான் கீபோர்டை கற்றுக்கிட்டது. நிறைய பேர் கூப்பிட்டு வரல, அண்ணா நான் அங்கே போயிடுவேன், பிரதர் நான் இங்கே வாசிக்கிறேன். சரி ஆண்டவர் எப்படியாச்சும் இந்த கீபோர்டு கற்றுக் கொடுத்துருங்க, எவனையும் நம்ம தொங்க வேண்டாம், எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஆராதிக்கிறதுக்கு யாருக்கிட்டையும் நான் வந்தா தான் நீங்க ஆராதி அப்படின்ட்டு இல்லை. அப்போஸ்தலன் பவுல் சொன்ன மாதிரி நீங்க கூட சபையில சூப்பரான வசனத்தை போட்டிருக்கீங்க, என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் பாடவும் தெரியணும், வாசிக்கவும் தெரியணும், ப்ராஃபஸின்னு சொல்லணும், மெசேஜும் கொடுக்கணும். அப்போ அந்த என்கவுண்டர் பண்ணிட்டு இருக்கும் பொழுது சரி ஆண்டவரே நான் ஊழியத்துக்கு வரேன். நிறைய ஊழியக்காரங்க முன்னாடி சொல்லிட்டீங்க. 2010 ஆல்வின் தாமஸ் அங்கிள் மூலியமாக சொல்லியிருக்கிறீங்க, மோசராஜ் அங்கிள் 11 சொல்லியிருக்காரு. சரி இப்போ நான் ஊழியத்துக்கு வரதா இருந்தா அப்பா மூலியமாவே என்னை அலைங்க. ஆமென் ஆமென். நம்ம ஒரு ட்விஸ்ட் கொடுப்போம், என்ன நம்ம பார்ப்போம். எப்படி அப்பா என்னை கூப்பிட்டதும் இல்லை, இது வரைக்கும் அவருக்கு இதுவும் எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் எடுக்கல. சரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது 12 மணி ஆச்சு. கரெக்டாக 2013 வருது. 12 மணி ஆனோன்னு எங்கள் அப்பா சொல்ல 2013 பிறந்துருச்சு, எல்லாரும் கரங்களை தட்டி அந்த வருஷத்துக்குள்ளே நம்ம பிரவேசிப்போம் அப்படின்னு சொன்ன உடனே அப்பா ப்ராஃபஸி சொல்ல ஆரம்பிச்சிருவார். அன்னைக்குன்னு பார்த்து அந்த வருஷத்துல நேம் காலிங்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சார். சபையில் இருக்கவங்க, வெளியே வந்தவங்க யார் யாரான்னு தெரியல. ஒரு 2-3 பேர் கடந்ததுக்கப்புறம் நத்தானியல் கர்த்தர் உன்னை ஊழியத்திற்காக அழைக்கிறார். ஒரு வார்த்தை நானு கண்ணை தந்த வார்த்தை, நம்ம நினைச்சதான பிரம்மையா இருக்கும் போல நமக்கு. ஏன்னா நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் சில நேரம், அதை வந்து அப்படி நமக்கு கற்பனையா இருக்கும், அதனாலதான் இருக்குமோ. மறுபடியும் 2வது வாட்டி நத்தானியல் கர்த்தர் உன்னை இந்த ஆண்டு ஊழியத்திற்காக அழைக்கிறார். நான் அப்புறம் ரொம்ப இன்னும் கண்ண மூடி இந்த டைம் நான் சிதறெல்லாம் விடல, மறுபடியும் பார்த்தேன். 3rd வாட்டி இந்த வருடம் கர்த்தர் உன்னை ஊழியத்திற்காக முத்தரிக்கிறார் அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல, கண்ணை திறந்து பார்த்தா ஸ்டேஜ் கீழே கிடக்குறேன். சரிங்க. அப்புறம் தான் யோசிச்சேன், ஓ ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். அதனால நான் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் லார்ட் டு கால் மீ. ஏதோ நான் வந்து எங்கள் அப்பாவும் செய்கிறாரு, எங்கள் தாத்தாவும், நானும் வந்து எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியும், பாடல் பண்ண தெரியும், எனக்கு நானே தான் பேசுவேன் அப்படின்ட்டு நான் வந்திருந்தேன்னா நான் இன்னைக்கு நிற்காம ஒன்றும் இல்லாமல் போயிருப்பேன். இப்போ தேவ சத்தம் தான் உங்களை அழைத்து கொண்டு வந்தது, ஆண்டவருடைய அந்த சூப்பர் வாய்ஸ் தான். சூப்பர் ஃபர்ஸ்ட் எனக்கு இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேரை நாங்கள் பார்க்குறேன், நிறைய பாடல்களை பார்க்குறேன். இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு அநேக ஜனங்கள் எனக்கு தெரிந்த நல்ல பாடல்கள் வந்து எழுதுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, நிறைய டெடிகேட்ல இருக்கிறாங்க. இன்னொன்று அந்த பாடல் எழுதுறதுக்குன்ற ஒரு அபிஷேகத்தையும் பெற்றிருக்காங்க. அப்போ அந்த வரிகள் வந்து பேசப்படுது, அந்த வரிகளை வைத்து பாடும்போதும் பேசும்போதும் அந்த தெய்வ பிரசன்னத்தை உணர முடியுது. இன்னைக்கு நிறைய திறமைகள் இருந்தும் தாளந்து இருந்து எழுதின பாடல்கள் அப்படி இன்னும் அதிகமாய் பேசப்படாத இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு முற்பிதாக்கள் எழுதின பாடல்களை பாடி இன்றைக்கு உங்களை பற்றி பேசுகிற அளவுக்கு கர்த்தர் இன்னைக்கு கொண்டு வந்திருக்காருன்னா, அந்த பழைய பாடலில் இருக்கக்கூடிய அந்த கருத்துக்கள், அந்த சாராம்சங்கள், அந்த வசனங்களை எப்படி உங்கள் வாழ்க்கையில் பாஸ்டர் நீங்கள் எடுத்து இன்னைக்கு பாடிட்டு இருக்கீங்க? அது என்னன்னா, நான் சின்ன வயசுலேருந்து என்னென்ன பாட்டு கேட்டணும். நிறையா ஊழியக்காரங்க அப்பா கூப்பிட்டுருக்காங்க, அவங்கெல்லாம் என்னென்ன பாடல பாடினாங்களோ எனக்கு சின்ன வயசுல ஒரு பழக்கம் இருக்கு. ஏன்னா இப்போதான் நமக்கு கூகுள் பண்ணா எல்லா லிரிக்ஸும் வந்துடும். இப்போ வந்து நீங்கள் ஒரு 10 இயர்ஸ் ஒரு 12 இயர்ஸ் பேக்கு போங்களேன். நீங்கள் வந்து நான் வரேன் 10-15 இயர்ஸ் பேக் சொன்னேன், இப்போ உங்கள் சர்ச்சுக்கு வரேன்னா இன்னைக்கு ஒரு பாட்டு பாடினேன்னா அவ்வளோதான், இன்னையோட மறைஞ்சிரும். ஏன்னா மீடியா கிடையாது, யாரும் வீடியோ எடுத்து யூடியூப்ல அப்லோட் பண்ண போட்டாங்க, அந்த லிரிக்ஸ் யாரும் கூகுள்ல போட மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவேன், நான் டைரி எழுதி வச்சுக்குவேன். எல்லாம் என்ன பாட்டு பாடுறேன், எனக்கு என்ன பாட்டு டச் ஆகுதோ அவங்க பாட எழுதிடுவேன். எழுதி அந்த மாதிரி நான் பாடுற பாட்டு தான் இப்போ அதுதான் நான் பாடிக்கிட்டு இருக்கேன். அப்ப நான் கேட்டேன், நான் ஆண்டவர் எனக்கும் பாட்டு கொடுத்துருக்காரு, அந்த உங்கள் பாதத்துல எஸ் அப்பாவோட செல்ல பிள்ளை, அதெல்லாம் நான் எழுதுன பாட்டு. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, அது இங்கிலீஷ்ல ஒரு அழகான ஒரு வாசகம் இருக்கும், ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க. வயசானாலும் என்னானாலும்
ஆன்டிக்கோட ரேட்டு இப்போ பாருங்க இன்னும் ரேட்டு ஜாதி. இப்போ அந்த காண்டஸா காரு எங்கள் அப்பா அப்போ வாங்கும்போது 1 லட்சத்துக்கு வாங்கினார். இப்போ அதே காண்டஸா கார் 10 லட்சத்துக்கு ஒருத்தன் போட்டு வச்சிருக்கான். ஏன்னா ஆன்டிக் ஆயிடுச்சு, வெட்டிங்க்கு யூஸ் பண்ணலாம், விண்டேஜ் கார் அப்படிங்கிற. அப்போ அந்த மாதிரி ஓல்டு அந்த பாடல்லாம் ஜீவிக்கிறாரே சுஜீவிக்கிறார். இல்லை ஃபஸ்ட்டு நானும் நிறைய பேர் பாடி இருக்கிறத கேட்டிருக்கிறேன். பட் ஆனால் நீங்கள் பாடும்போது அவங்க பாடுறதுக்கும் நீங்கள் பாடுறதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் அதே பாடலை வந்து நீங்கள் எடுத்து பாடும்போது ஒருவேளை இந்த காலத்துக்கு இந்த அபிஷேக தேவை என்பது தேவன் உங்களை முன்குறித்திருப்பாரோ என்று சொல்லி நினைக்கிறேன். கிடைச்சிருக்குது. நான் என்னன்னா அந்த நான் ஒவ்வொரு லைனையும் நான் பயங்கரமா மெமரைஸ் பண்ணுவேன். நான் லிரிக்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். நான் கண்ணை மூடி பாட ஆரம்பிச்சேன். அந்த பாட்டு நான் தொட்டு அந்த பாட்டு என் மைண்ட்ல ஓடும். ஓகேங்க. நான் லிரிக்ஸோ நான் ஐபேட் கொண்டு வந்தாலுமே அதில் வசனம் தான் வச்சிருப்பேன். இவன் கூட பாடுற பசங்களுக்கும் தெரியும். அவங்க வாயவே பார்த்துட்டு இருப்பாங்க, அண்ணன் என்ன பாட போறாரு, அடுத்து என்ன பாட போறாரு, என்ன வார்த்தை வர போகுது, என்ன வசனம் சொல்ல போறாரு. அப்போ அந்த பாடல்ல எனக்கு தொட்டு அந்த பாடல் எனக்கு ரெஜிஸ்டர் ஆனா தான் நான் பாடுவேன். பிரைஸ் கார்டு. ஆமா பாஸ்டர், நானும் பார்த்துருக்கிறேன். நீங்க அப்படியே நீங்க பாடும்போது எதுவுமே திரும்பி பார்க்காம அது ஒரு அதுக்குள்ள அந்த பாட்டுடைய வார்த்தைக்குள்ள போய் நீங்க வெளியே வர்றதை பார்க்குறேங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு நீங்க பாடின பழைய பாடலில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல் பாஸ்டர். உண்மையாக வந்து இது வந்து வியூவர்ஸ் நிறைய பேர் பார்க்குறாங்களோ இல்லையோ, நான் அடிக்கடி போட்டு கண்டிப்பாக பார்ப்பேன், எங்கள் பிள்ளைங்களுக்கும் காண்பிப்பேன். அது வந்து நீ அழுத போதில் நான் அருகில் வந்தேன். அவருடைய டெஸ்டிமனி நான் கேட்டேன் பாஸ்டர். அவருடைய வாழ்க்கையில் கண்ணு தெரியாத ஒரு மனிதன் வாழ்க்கையில் நடந்த சம்பவம். அந்த பாடல் எழுதினவர் வந்து பாஸ்டர் ஈஷா குமார். ஓகே. அவர் எனக்கு ஃபோன் பண்ணி அப்பா கிட்ட பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் பாடியிருக்காரு. ஓகே பாஸ்டர். ஆனால் எங்களுக்கு அங்கே பாடும்போதெல்லாம் அந்த பாட்டை இப்போ கேட்கணும்னு தோண்டலை, நீங்கள் பாடும்போது தான் அதை கேட்கணும்னு தோண்டுது. கடைசியாக அந்த பாடலில் நம்ம ஒரு நிறைவுக்குள்ளே வரலான்ட்டு பாஸ்டர். ஏன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்குள்ள நிறைய கர்த்தர் வைத்திருக்கிற அந்த கிருபைகள் வந்து நாட்கள் இன்னும் அநேக நீங்கள் வந்து இப்போ ஓடிட்டு இருக்கீங்க. இன்னும் சில வருடங்களில் நிறைய இடங்களில் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க. நிறைய இடங்களில் வந்து கர்த்தர் உங்களை கொண்டு பல வாலிபர்களை எழுப்ப போறார் பாஸ்டர். இது ப்ராஃபட்டிக்கா பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உணர்த்திட்டு இருக்காரு. ஏன்னா இந்த ரிஜிஸ்டர்டு காலத்துக்கும் அழியாது. ஒருவேளை பாஸ்டர் ஒரு வேற எங்கேயோ நாட்டுல இருந்து இதை பார்த்தாலும் இது வந்து கண்டிப்பா அநேக வாலிப பிள்ளைகள் நிறைய உங்க ஆராதனையில நிறைய வாலிப பிள்ளைகள் மனமாற போறாங்க பாஸ்டர். அதுவும் பழைய பாடல்கள் நீங்க பாடும்போது அந்த அந்த அபிஷேகம். ஏன்னா ஒவ்வொரு பாடலுக்கு பின்பதாக ஒரு ஜெபமோ ஒரு சாட்சி, ஆமாங்க, ஒரு அர்ப்பணிப்பும், அது மாத்திரமல்ல உபவாசம், தேவனோடு கூட எடுத்த வார்த்தைகள். அந்த கர்த்தர் உங்க மூலியமா ஒரு புதிய சந்ததிய அபிஷேகத்தில் நடத்த போறாரு பாஸ்டர். அது உண்மையாவே நாங்க பார்க்க போறோம். எங்க பிள்ளைகளும் அதுல ஒருத்தரா இருக்கலாம். அதுல எந்த மாற்றமும் இல்லை. நம்ம அந்த பாடலை கேட்கலாமா பாஸ்டர்? Jesus, hallelujah, hallelujah. நன்றி நன்றி நன்றி. Jesus, Jesus, Jesus. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைச்சவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைச்சவரே. அன்பாயிருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பாயிருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். கடைசில அன்பு தருபவரும் நீர்தானையா, அன்பு தருபவரும் நீர்தானையா. உம்மையன்றி எனக்கு யாரையா, உம்மையன்றி எனக்கு யாரையா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைச்சவரே. நீங்க வராரு. நான் அழுத போதெல்லாம் இயேசு அருகில் வந்தவரே,
உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைச்சவரே. எத்தனையோ நாள் மனுஷனுடைய உதவி தேடி போயிருக்கிறீங்களா? இன்னைக்கு உதவி தள்ளிட்டாங்கல்ல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு உதவி செய்ய போற மகளே, மகளே நான் உதவி செய்யறேன். யாரெல்லாம் உனக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொன்னாங்களோ அவங்க கண் முன்னாடியே கர்த்தராகிய தேவன் நான் உனக்கு உதவி செஞ்சிருக்கிறேன்னு சொல்லி காரணத்தக்கதாய் மகத்துவங்களை செய்ய போகிறேன். பாடுவியா? உதவி செய்வேன் என்று சொல்வார்கள், உதறி தள்ளிவிட்டு போவார்கள். சொர்ந்து போகாது. உதவி செய்வேன் என்று சொல்வார்கள், உதறி தள்ளிவிட்டு போவார்கள். கடைசியில உதவி செய்பவரும் நீர்தானையாடி, உதவி செய்பவரும் நீர்தானையா. உமையன்றி எனக்கு யாரையா, உமையன்றி எனக்கு யாரையா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைச்சவர். துடைகிறார். நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் யாரு தொடச்சா? இயேசுதா, அவரே சுதா, இயேசுதா, அவரே சுதா, இயேசுதா, அவரே சுதா, அவரே சுதா. சூப்பர் பாஸ்டர். ஆமென். எதிர்பாராத உண்மையாகவே இந்த பாடல் வரிகள் வந்து எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமானது பாஸ்டர். இந்த பாடலை குறித்து அநேக சாட்சிகளை கேட்டோம். பட் ஆனா இந்த நீங்க பாடின பின்பு நிறைய இந்த வாட்ஸ்அப்ல, ஃபேஸ்புக்ல, ஸ்டேட்டஸ்ல நிறைய வாலிப பிள்ளைகள் அதை எடுத்து போட்டதை பார்த்தோம் பாஸ்டர். உண்மையாகவே ரொம்ப ஒரு ஆசீர்வாதம். எங்க ஜீசஸ் வேல் மினிஸ்ட்ரியின் சார்பாக மறுபடியும் உங்களுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்கிறோம். ரொம்ப தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அநேக வார்த்தைகளும் பாடல்களும் சாட்சிகளும் நீங்கள் கேட்டீங்க. கர்த்தர் தான் இந்த நேரத்தை நமக்கு தந்து நடத்தினார். இன்றைக்கு பார்த்து கேட்ட நீங்கள் மற்றவங்களுக்கு நீங்கள் பகிருங்க. அது உண்மையாகவே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கும். பாஸ்டுக்கு அழகான ஒரு குழந்தையை, ஒரு ஏஞ்சலை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அவருக்காக, அந்த குடும்பத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒரு நாட்கள் வரப்போது, அப்போ டேட் கிடைக்காது இல்லையா? இன்னைக்கு நம்ம ஜீசஸ் வேல் மினிஸ்ட்ரிக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு நல்ல வாய்ப்புக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் கடைசியாக கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? எங்களை கிருபையாக நேசிக்கிற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, உம்மை நோக்கி பார்க்க தேவன் தந்த நல்ல கிருபைகளுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சங்கீதம் 71:1 சொல்லுகிறது, கர்த்தாவே நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம், எங்களை ஒருபோதும் வெட்க அடையாதபடிக்கு நீர் செய்யும் என்று சொல்லி, தகப்பனே அன்பான பாஸ்டருடைய வாழ்க்கையில ஒரு பொழுதும் நீர் வெட்கம் ஆண்டவரே அப்பா அடையாதபடிக்கு கர்த்தருடைய வாழ்க்கையில பெரிதான காரியங்களை நீங்க செய்து கொண்டு இருக்கிறீங்க. உமக்கு நன்றி. அவரையும் அவருடைய குடும்பத்தை, அவருடைய ஊழியத்தை, அழகு பிள்ளையை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே உலகம் முழுவதுமாய் நீங்க கொண்டு போக அநேக பாடல்கள், அநேக வரிகள், அநேக வெளிப்பாடுகள், அநேக தரிசனங்கள், அநேக தீர்க்க தரிசனங்கள், அநேக ஆண்டவர் கர்த்தர் வைத்திருக்கிற மறைந்திருக்கிற மறைப்பொருளின் பொக்கிஷங்களை கர்த்தர் நீர் வெளிப்படுத்துங்க சுவாமி. தகப்பன் தந்த நல்ல கிருபைக்காய் நன்றி. இதை பார்த்த ஒவ்வொரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் பாராட்டின நல்ல கிருபையின் அன்பு நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உடைய பலமான கரத்தில் விட்டு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்க ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். நீங்கள் கர்த்தருடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை, இந்த சாட்சி, இந்த பாடல்கள் உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் மீண்டும் சந்திக்கலாங்க. God bless you. ஆமென்.